ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி மேடம் இருக்காங்களே, அவங்க இருந்துட்டு என்னடா இது விஜய் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். அந்த டைம் பார்த்து பூசாரி வராரு. ஒரே ஒரு குருக்கள் வராரு, வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று இவர் என்ன வார்த்தை சொல்கிறார், நம்ம 10 மணிக்கே சாத்திருப்போமா நடைய, ஆனால் உனக்கோசரம் 11 வரையும் திறந்துருந்தோம். எந்த கோயிலில் ஒருத்தருக்கோசரம், அது ஒரு பொண்ணுக்கோசரம் திறந்துருக்கீங்க. சரி விடுங்க, இவங்க இந்த டைலாக்கை போட அதுக்கப்புறம் கேட்டோன்னே சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்க உச்சி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குதே, எதுக்குமா இந்த வேலையை பார்க்குற, பங்குன்னு வெயில் என்னை பார்த்து சிரிக்க முடியலான்னு சொல்லிட்டு நீவின்னு வந்து டைலாக் அடிக்கிறாரு. டே அடுத்தவன் முண்டாட்டிக்கு ஆப்படிக்காதரா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நம்ம காவேரி வந்து சகல விசஸ் ரகலையோட வைஃப், அதனால எதுவும் கண்டுக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து நம்ம காவேரி இருக்காங்களே அப்படியே தள்ளாடுறாங்க. என்னம்மா தள்ளாடுற, என்னாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, எது சாப்பிட்டாலும் வாமிட்டாக வருது வேணான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கும் போதும் வாமிட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கொடுமையான நாட்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும். வாமிட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கொடுமைலாம் தெரியும். அதுக்கப்புறம் இவ்வளவும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு உன் ஹெல்த்துக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்க, சொல்றியா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு பாட்டை போட்டோன்னு போல 2 பேரும் மாறி மாறி சொல்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நான் கிட்டில் தான் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க கூட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து ராங் டைமில் நீ பார்க்குற, நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யமுனாவை பார்க்க இவங்க கூட்டு போகிறத பார்த்தோன்னே தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் இவங்க ஹாஸ்பிட்டலில் கேட்க, அதுக்கப்புறம் இவர் என் ஹஸ்பண்ட் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டாரு, ஒரு வேலையாக போயிட்டாரு, 3 நாள் கழிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹஸ்பண்டை கூட்டோமா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். அது எப்படின்னா ஒன்று பார்த்துக்க சொல்லுவாங்க, கால் தரையில் படாமல் பார்த்துக்கோங்க, பொண்ணு மாதிரி பார்த்துக்கோங்க, பூ மாதிரி பார்த்துக்கோங்க, டைலாக்லாம் பக்கமாக அடிப்பாங்க. சரி விடுங்க, அந்த டைலாக் நம்ம விஜய்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம், அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட சொல்லி அவனு சொல்லி நிவின் இல்லை சொல்லக்கூடாது, அவர் முடிவு பண்ணிட்டோம் காவேரி வேணுமா இல்லை இந்த வெண்ணிலா வேணுமான்ட்டு. அதனால 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் அவர் சூஸ் பண்ணணும்னு சொல்ல அங்கே ஒரு பக்கம் தவிக்கிற